தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அவர் ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஒரு ப்ரொமோஷன் வருது அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரொமோஷன் போஸ்ட்டுக்கான பே அவருக்கு எப்போ எலிஜிபிலிட்டி அப்படின்னா, அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு போய் அந்த ப்ரொமோஷன் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொமோஷன் போஸ்ட்டுக்கான பேக்கு அவர் எலிஜிபிள் அப்படிங்கிறது தவறு. அவர் ட்ரைனிங்கில் இருக்கும்போதே அவருக்கு ப்ரொமோஷன் வந்தாலும், எந்த தேதியில் அவருக்கு ப்ரொமோஷன் வருதோ அந்த தேதியிலிருந்து அந்த ப்ரொமோஷன் போஸ்ட்டுக்கான பேக்கு அவர் எலிஜிபிள் ஆகிறார். இது அடிப்படை விதி 20 ரூலிங் 9ல் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக கவர்மெண்ட் சர்வீஸில் என்டர் ஆகிறார். முதல்ல அவர் கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறார். அவருக்கான போஸ்ட்டில் போய் நேரடியாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சில நேரங்களில் அவருக்கு ட்ரைனிங்னு ஏதாவது சிலதை ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மாதிரி சில டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் முடித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அவங்களுக்கான போஸ்டிங் எந்த பிளேஸில் போட்டிருக்காங்களோ அந்த போஸ்டிங்கில் போய் ஜாயின் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அவங்களுக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்க்கு கூட அவங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனாங்களோ அந்த போஸ்ட்டுக்கான பே அவங்களுக்கு ட்ரைனிங் அப்பவே கொடுப்பாங்க. இது எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை விதி 20 ரூலிங் 10ல் சொல்லியிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.